மகளிர் இடஒதுக்கீட்டை மத்திய அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்லை, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. தொகுதி மறுசீரமைப்புடன் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை இணைக்கக்கூடாது என்றும் எதிர்ப்பு. மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை தற்போது உள்ள நிலையிலேயே நீடிக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் தகவல். மக்களவை மாநிலங்களவை இடையிலான விகிதம் 2.21 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. 3 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுச்சு. எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படாமல் பார்ப்பது மத்திய அரசின் தலையாய கடமை என்றும் வலியுறுத்தல். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3 வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு கூடாது, மகளிருக்கு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு. தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேரில் எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். தமிழகத்திற்கு பாதிப்பு வரும் என்பதால் தீர்மானத்தை ஆதரிப்பதாக உதயநிதி அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவின் சாராம்சங்கள் என்னவென்று தெரியாமல் எதிர்ப்பதாக என இபிஎஸ் எதிர்ப்பு. பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளிலும் முதலமைச்சரின் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிர்ப்பு. தமிழில் பேசுவதில் தமக்கு சிரமம் இருப்பதாக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் ஒப்புதல். ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கத்தினர் சார் இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்தவர் பிடிஆர் சார், அவரையும் என்னையும் ஒப்பிட்டு சில கருத்துக்கள் இங்கே சொன்னாங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கல.
அன்றைக்கி கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மைதான். சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, சீனியர் மோஸ்ட் கவுன்சில் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான், நாலேஜ் தான், நான் மறுக்கல. ஜஸ்ட் இஸ் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபஸ்ட் டைம். இந்த ஃபஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டேருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம். எதிர்க்கட்சிகளிடமிருந்து கற்றுக்கொள்வதாகவும் வரும் காலத்தில் தவறுகளை திருத்திக் கொள்வதாகவும் உறுதி. கடந்த 3 மாதங்களில் தமிழக அரசிற்கு 15,000 கோடி ரூபாய் வருவாய் வந்தது எப்படி என தங்கம் தென்னரசு கேள்வி. 15,000 கோடி ரூபாய் வரத் தொடங்கியுள்ளது, விரைவில் வந்துவிடும் என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் பதில். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்தார் அமைச்சர் வினோத். வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசுக்கு போதிய கால அவகாசம் அளிக்க வேண்டுமென வலியுறுத்தல். எம்எல்ஏக்களுக்கு அரசு வாகன வசதி செய்து தர வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் ஜோதிமணி கோரிக்கை. கிள்ளிக் கொடுப்பவர் அல்ல, அள்ளிக் கொடுப்பவர் முதலமைச்சர் என எம்எல்ஏவின் கோரிக்கையை பரிந்துரைப்பதாக சபாநாயகர் தகவல். தமிழ் பேசுவதில் உள்ள குறைபாடுகளை திருத்திக் கொள்ள சொன்னால் கோபப்படுவதா என மரிய வில்சனுக்கு சீமான் கண்டனம். குற்றம் சொல்வதில் ஓர் அறம் உள்ளது, கோபப்படுவதில் என்ன அர்த்தம் உள்ளது என்றும் கேள்வி. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. கூடுதல் நீர் வருவதால் மெல்ல உயர்கிறது வைகை அணையின் நீர்மட்டம். ராமநாதபுரம் ஆட்சியரின் உதவியாளரும் துணை ஆட்சியருமான அன்பழகன் பணியிடை நீக்கம். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நில மோசடி வழக்கில் கைதானதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 9 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. 2024ஆம் ஆண்டு அந்தமானில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான 7 பேருடன் தொடர்பில் இருந்தோர் வீடுகளில் ரைட். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 9,000 கன அடியாக நீடிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,584 கன அடியிலிருந்து 8,689 கன அடியாக சற்று உயர்வு. நீர்மட்டம் 80 அடியை நெருங்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கன அடி நீர் வெளியேற்றம். சமூக ஊடகங்களை நம்புவதற்கு பதில் இளைய தலைமுறையினர் சுயசரிதைகளை கற்க வேண்டுமென பிரதமர் மோடி வலியுறுத்தல். சமூக ஊடகங்கள் போன்ற குறுக்கு வழிகள் முடக்கிவிடும் என்றும் எச்சரிக்கை. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்க தயார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டம். நாடாளுமன்றத்தை முடக்காமல் விவாதங்களை மேற்கொள்ள எதிர்க்கட்சிகள் முன்வர வேண்டுமென கோரிக்கை. டாடா குழும தலைவர் பதவியிலிருந்து விலகினார் தமிழகத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன். வருகிற 18ஆம் தேதி டாடா குழும ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் நடவடிக்கை. ஐந்து மாதங்களுக்கு முன் திறக்கப்பட்ட நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ளம் போல் தேங்கிய மழைநீர். பயணிகளுக்காக படகு போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்யப்படுமா என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கிண்டல். கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகலில் முழு சூரிய கிரகணத்தை காண முடியும் என தகவல். வட அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில இடங்களிலும் சூரியனை சந்திரன் முழுமையாக மறைப்பதை காண இயலும் என்றும் தகவல். அசாமில் 10 நாட்களுக்கு மேலாக ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி கரை புரண்டு ஓடும் வெள்ளம்.
கோலாகட் மாவட்டத்தில் 70,000க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. குஜராத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் பல்வேறு பகுதிகளும் தத்தளிப்பு. மஹிசாகர் மாவட்டம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காட்சியளிப்பு. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இறந்துவிட்டதாக அந்நாட்டு பத்திரிகையாளர்கள் அதிர்ச்சி தகவல். இம்ரான்கானின் தற்போதைய உடல்நிலை குறித்து உடனடியாக அறிக்கை அளிக்க அந்நாட்டு அரசுக்கு அமெரிக்க எம்பிக்கள் வலியுறுத்தல். கொலம்பியா நாட்டில் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 250ஐ தாண்டியதாக தகவல். கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடுவோரை மீட்க தேடும் பணி தீவிரம். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,449ஆக உயர்வு. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட 2,061 பேர் உயிரிழந்த நிலையில் தடுப்பு நடவடிக்கை தீவிரம் என தகவல். அமெரிக்காவின் மத்திய மேற்கு பகுதியில் வீசிய சக்தி வாய்ந்த புயல்களால் 2 உயிரிழப்பு. 10 லட்சம் பேர் மின்சாரமின்றி தவிப்பு என அதிகாரிகள் தகவல். மாமல்லபுரத்தில் தொடங்கியது சர்வதேச அலைசறுக்கு போட்டி. ஐந்து நாட்கள் நடைபெறும் போட்டியில் 10 நாடுகளைச் சேர்ந்த 100 வீரர்கள் பங்கேற்பு. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு ஊர்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. ஆறுகள், கூடுதுறைகள், கடற்கரையில் பல்லாயிரம் பேர் திரண்டு நீத்தார் நினைவேந்தலில் ஈடுபட்டனர்.